துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதும் உண்டு. எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நெருக்கமா பேசி நண்பர்களை அதிகமாக்கிக்கணும்ன்ற எண்ணத்தினால நண்பர்கள் அதிகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதும் இவர்களுக்கு உண்டு. முக்கியமா சொல்ல போனா அதற்கு முக்கியமான காரணமே இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே சின்ன வயசுலலாம் வளர்ந்தப்போ கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமா இவர்களுக்கு நண்பர்கள் அப்படின்றது யாரும் இல்லை பெருசா. அது மட்டும் இல்ல, முக்கியமா இவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இவங்க மேல அன்பு பாசம் அந்த பிணைப்புலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போன்ற எந்த ஒரு விஷயமும் இவர்கள் மேல துளி அளவு கூட இல்லாம போயிடுச்சு. இதனாலே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எனக்கு ஒரு நட்பு வேணும், ஒரு உறவு வேண்டும், என் மேல பாசம் காமிக்க அன்பு வேண்டும், அதுக்கு எனக்கு நிறைய நண்பர்கள் வேணும்ட்டு மற்ற உறவுகளை நிறைய எடுத்துக்க முடியாதுங்க. இப்போ காதல்லாம் நிறைய எடுத்துக்க முடியுமா? தப்பு. கல்யாணம் நிறைய எடுத்துக்க முடியுமா? தப்பு. அப்பா அம்மா நிறைய எடுத்துக்க முடியுமா? தப்பு. நண்பர்களை மட்டும் நிறைய எடுத்துக்கலாம்ல. அந்த ஒரு எண்ணத்துல இந்த துலாம் ராசிக்காரர்கள் நிறைய நண்பர்களை ஒன்று சேர்க்கிறாங்க. முக்கியமா அவங்களுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை எப்போதும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. வாழ்க்கையில இவர்கள் ஒரு நாள் கூட சரியான முறையில சாப்பிடுறது தூங்குறதுன்னு எதுவுமே பண்ணதில்லை. முக்கியமா இவருடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல துளி கூட அக்கறை இல்லாம ஒரு வாழ்க்கையிலும் துலாம் ராசினுடைய மனசு இருக்கக்கூடிய எண்ணம் எப்படா எனக்கு சாவு வரும், இந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு எப்போ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ்ந்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு அதிகமா பயந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில இவர்களுக்கு மாறுதலான விஷயங்கள் என்பது நடக்க போகுது. முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட மாறுதல் என்பது இப்போது அமைய போகிறது இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில. சரி, இந்த துலாம் ராசியில வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாள் என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, முதல் விஷயம் இப்பத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? இவங்களுடைய வாழ்க்கையில முதல் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? நாளுக்கு நாள் உறவுகளை தேடி அலையக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உறவுகள் என்பது அவர்களே தெரிய வருவார்கள். நீங்க மனசுக்குள்ள பயந்திருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க, கண்ணீர் விட்டுருப்பீங்க, ஆறுதலுக்கு யாரும் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த எல்லா விஷயத்துக்கும் உரியதாக நீங்க அழும்போது உங்க கூட இருந்து உங்க கையை பிடிச்சி உங்களுக்கு உதவி செய்வது, நீங்க கஷ்டப்படும் போது உங்களை விட்டுட்டு போகாம உங்க கூட இருப்பது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே அம்போன்னு விட்டு போகாம உங்க கூட இருந்து அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக முயற்சி பண்ணுவதுன்னு ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி சுத்தி வரும். அது மட்டும் இல்லைங்க, பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்படிப்பட்ட பண கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் பண பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரணுன்றதுக்காகவும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய தான் சேர்த்து வச்ச பணத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களை நீங்க இனி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு அறிவுரையை கொடுத்து நீங்க பணம் சம்பாதிப்பதற்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முக்கியமா வேலை இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த இடத்துல சிறந்த நேரங்கள்ல உங்களுக்கு ஏற்ற வேலைகள் என்பது கிடைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அமைய போகுதுங்க. பணப்பிரச்சனை சரியான அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அதோடு சேர்த்து இந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு சொந்தமா வீடு வாங்குவதற்கான நிலம் இல்லது வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாகும். நிச்சயமா இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செய்றீங்க அப்படின்ற போது இதை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்தார்ட்டையோ இல்லைன்னா உங்களுடைய உறவீட்டரையோ எல்லாத்தையுமே சொல்லணும் அவசியம் இல்லை. அதாவது எல்லா விஷயத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க ஒரு இடம் தான் வாங்கியிருக்கீங்கன்னா அதை சொல்லாதீங்க. இடம் வாங்கி வீடு கட்டினதுக்கு அப்புறமா நான் இந்த அந்த மாதிரி பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதுதான் அதுல உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்க இடம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவுமே அவங்க தன்னுடைய மனசுல கூடிய கெட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்களை நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க. இல்லாத பொருளெல்லாம் பேசி உங்களுடைய மனசை உடைப்பாங்க. நீங்க இடம் வாங்கியிருக்கீங்க, இங்க எதுக்குப்பா இடம் வாங்குற, இங்க இடம் வாங்கினது நீ வேஸ்ட் பாரு, இந்த இடம் டெவலப்பே ஆகாது, இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை தான் இருக்கும், வில்லங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி இந்த இடத்தையே வித்துலாமோன்ற அளவுக்கு உங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு உங்களை தள்ளப்படுவாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்குள்ள வச்சுட்டு அது எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப இடம் வாங்கியிருக்கீங்களா வீடு கட்டுங்க, வீடு கட்டினதுக்கு அப்புறமா சொல்லுங்க. அப்போது அவங்க சொன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இப்ப சொன்னாங்கன்னா உங்களுக்கு தோணும் இந்த இடத்த வாங்கியிருக்க கூடாதா, வேற ஒரு இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா வீடையும் கட்டியாச்சுன்னா நம்ம வீடுங்க இருக்கப்பா, நம்ம இங்கதான் இருக்கோம், கொஞ்சம் வருஷங்கள் டெவலப் பண்ண ஆயிட்டு போகுது அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இவர்கள் என்னதான் அதை தடுத்து நிறுத்தணும், இப்படியாச்சும் சண்டை பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சுங்க.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சர்ச்சைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீரக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதை பொறுமையா கேட்டு உங்க கூட அனுசரிச்சு வாழணும்ன்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க, பிரிஞ்சு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்டவர்கள் கூட புரிஞ்சு உங்க கூட இருக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வருவாங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா தொடர்ச்சியா வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள்ல கொஞ்சம் குளறுபாடுகள் இருப்பதனால நீங்க இந்த காலகட்டங்கள்ல ரொம்பபடியான விஷயங்களை ஷேர் செஞ்சுக்காம, உங்களுடைய தனித்துவ விஷயங்களை பகிர்ந்துக்காம, முக்கியமா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படாம தவிர்ப்பது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. துலாம் ராசியில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வீட்டுக்கு வரும்போது நீங்க தேவையில்லாத நேரங்களில் கோவப்படுவதும் தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அதனால அந்த சில நேரங்களையும் உங்களை நீங்க கண்ட்ரோல் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை ஏற்படும். அதையும் மீறி நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள்ல நடந்த ஒரு விஷயம் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களை காயப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்த பேசி தேவையில்லாத பிரச்சனை பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு தாங்க கஷ்டத்தை அதிகமா கொடுக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால எந்த ஒரு விதத்திலையும் நீங்க யோசிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, சரிங்களா? அதை அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க. ரொம்ப காலமா உங்களுடைய வீட்டுல வாழ வெட்டியா இருக்கக்கூடிய உங்களுடைய பொண்ணா இருக்கலாம், இல்ல பையனா இருக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழக்கூடிய உங்களுடைய பொண்ணா பையனா இருக்கலாம், மீண்டும் ஒன்று சேர்வார்கள். அதாவது அந்த திருமண வாழ்க்கையில மறுபடியுமான ஒரு பிணைப்பு என்பது ஏற்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் மறு திருமணத்திற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்ட சூழ்நிலைகள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட போகுது. முக்கியமா சொல்ல போனா நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இப்படிப்பட்ட காலத்துக்காக தான் நீங்க காத்திருந்தது போல உங்களுடைய மனசுல அவ்வளவு சந்தோஷம் என்பது உண்டாகுவதற்கான காலங்களாக இது அமையும். அதனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு, இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படவோ இல்ல இதெல்லாம் நடக்குமா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். முக்கியமா நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்றது. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நிறைவேறும். அதுவும் உங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய மொத்த செலவு நீங்களே பார்த்து வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட செல்வம் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் படிப்பு நல்லாவே உண்டாகும். உடல் சார்ந்த நோய் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இந்த காலகட்டங்களில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல நோய் குறைவே ஆரம்பிக்கும். அதாவது தேவையில்லாத நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப காலம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில குறைஞ்சு முழுவதுமான மாற்றங்களையும் நல்லதையும் மட்டுமே வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப காலமா இவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குமா ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த துலாம் ராசியினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இனி காணாமல் போகும். உங்களுடைய செல்வமும் அறிவும் ஆற்றலும் மிகுதியாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகளை காண்பீங்க. நீங்க எதிர்த்து நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெற்றி என்பது கடைசியில உங்களுக்கு தான் வந்து நிற்கும். ஆனா அது கடையில பல போராட்டங்கள் நீங்க போராடுவீங்க. ஆனா கடைசியில அது வெற்றி அப்படின்றது உங்களுக்கானதாக மாறும். அதனால எந்த ஒரு பயமோ இல்ல கவலைகளோ இருக்க வேண்டாம் துலாம் ராசிக்காரர்கள். தைரியமா எடுத்து வைங்க. உங்களுடைய முதல் முயற்சியை உங்களுடைய முற்றிலும் முயற்சியாக இருக்கிற மாதிரி வெற்றியை காண்பீர்கள். நிச்சயம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது அமைய போகுது. எந்த ஒரு பயமும் கவலைகளும் இல்லாமல் தைரியமா இருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருப்ப உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் நல்லது நடப்பதற்கேற்ற காலங்களாக இது இருக்கிறதுனால தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.